வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ எல்லாருக்குமே ஒரு புதுசா ஒரு அறுவை சிகிச்சை பண்றோம், இருதயத்துக்கு அறுவை சிகிச்சை பண்றோம் அப்படின்னு இது ஓப்பன் மெத்தடுங்களா க்ளோஸ்ட் மெத்தடுங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. அது என்ன ஓப்பன் சர்ஜரி, அது என்ன க்ளோஸ்டு சர்ஜரி? பொதுவாக சொல்லப்போனால் ஓப்பன் சர்ஜரி என்பது இருதயத்தினுடைய சர்ஜரி, அறுவை சிகிச்சைக்காக நம்முடைய நெஞ்சுக்கூட்டை திறந்து செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு தான் ஓப்பன் சர்ஜரின்னு பேர். க்ளோஸ் சர்ஜரினா என்ன? சில சமயம் பார்த்தீங்கன்னா இருதயத்தினுடைய சர்ஜரிக்காக நம்முடைய நெஞ்சுக்கூட்டை முழுவதும் திறக்காமல் சிறிய துவாரங்கள் மூலமாகவோ அல்லது சிறிய துளை அல்லது சிறிய அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அப்படி அதன் மூலமாக பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க, வால்வு மாற்று சிகிச்சை பண்ணுறாங்க. இதுவும் க்ளோஸ்டில் ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். இப்போ மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக அறுவை சிகிச்சை முறை இல்லாமலேயே நம்முடைய தொடை வழியாக இரத்த குழாய் வழியாக சில ஸ்டென்ட் என்று சொல்லக்கூடிய சில சாதனங்களை உள்ளே செலுத்தி நம்முடைய வால்வு மாற்று சிகிச்சை அல்லது பைபாஸ் செய்யாமல் அந்த இரத்த குழாய் அடைப்புகளை களையக்கூடிய சிகிச்சை இதையெல்லாமும் செய்யறாங்க. இதற்கு தான் இது இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு இருதயத்துறை அதனுடைய வளர்ச்சி. அப்போ பொதுவாக ஒருவருக்கு இருதய நோய் வரும் பொழுது ஓப்பன் சர்ஜரி மூலம் சிகிச்சை செய்யலாம். க்ளோஸ்ட் என்று சொல்லக்கூடிய மினிமலி இன்வேசிவ்னு கூட சொல்லலாம். அதாவது சிறிய அறுவை சிகிச்சை மூலம் அதை சரி செய்ய முடியும். மூன்றாவதாக இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி என்று சொல்லக்கூடிய பிரிவின் பிரகாரமாக அறுவை சிகிச்சையே இல்லாமல் தொடை வழியே இரத்த குழாய் வழியாக அல்லது சில சமயம் கைகளில் உள்ள இரத்த குழாய் வழியாக அந்த உபகரணங்களை உள்ளே எடுத்து சென்று நமக்கு சிகிச்சை பண்ண முடியும். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? ஓப்பன் வாசஸ் க்ளோஸ்ட். வணக்கம்.